நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்ப நம்ம எத பத்தி இந்த பதிவு அப்டின்னாக்க, தங்கத் தாரகை கண்ணகி நகர் கார்த்திகாவ பத்தின பதிவு. இந்த கார்த்திகாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும், வாழ்த்துக்களும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆனா கார்த்திகாவுக்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குறதுக்கு தான் நான் இந்த பதிவே போடுறேன். என்னன்னா, இந்த சமுதாயத்துல செருப்பு போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, நீ எல்லாம் படிக்கவே கூடாது, காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துவோம் அப்டின்ற மாதிரி தடை பண்ணப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து தான் முன்னேறிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான போராளிகளும், இந்த மாதிரியான வீராங்கனைகளும். இவங்களெல்லாம் கழுகு போல ஒரு கும்பல் பார்த்துட்டே இருக்கும். இந்த சட்டம் நம்மள இப்ப ஓரளவு காப்பாத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இல்லன்னா நம்மளெல்லாம் எப்பவோ கொன்னுருவாய்ங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் புடிக்காது. நம்மலாம் முன்னேறுறது புடிக்காது. அந்த மாரி நீங்க இப்ப முன்னேறி வந்திருக்கீங்க. இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, இப்ப 1000 கண்கள் உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்கள சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தூங்கும்போது கூட காத்துக்கிட்டு இருக்கும். அந்த 1000 கண்ல எத்தன கண்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்குங்கிறது தெரியாது. ஏன் நீங்க இதுவரை இந்த இந்த விளையாட்ட நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து பல பேர் உங்கள திட்டியிருப்பாங்க. "இது பாரு ஆம்பள புள்ள போல இது விளையாடிட்டு இருக்கு பாரு படிக்காம" அப்படின்னு பல பேர் திட்டியிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்கள பாராட்டும் சூழ்நிலைய நீங்க உருவாக்கியிருக்கீங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திடீர்னு இந்த பேரும், புகழும், பணமும் என்ன பண்ணும்னாக்க, ஒ நமக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்திரும். அந்த தடுமாற்றத்தில மாட்டிக்காதீங்க. இந்த பணம் பெரிய விஷயம் இல்ல. எப்பவுமே நமக்கெல்லாம் இந்த முதற்படிங்கிறது நம்ம தலைக்கு மேல தான் இருக்கும். அதில ஏறுறது ரொம்ப சிரமம். அந்த மாரி நீங்க நெறைய பார்த்துருக்கலாம். இப்ப அனிதாலாம் இறந்தாங்கன்னாக்கா, அந்த படிய கடக்க முடியாம தான் இறந்தாங்க. அந்த படிய ஏறிட்டோம். அடுத்த படிலாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா, அந்த படியிலேருந்து நம்மள மீண்டும் கீழ இறக்க பல கும்பல் காத்துக்கிட்டு இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாது. சொந்தக்கார வடிவில நிக்கும். நண்பர்கள் வடிவில நிக்கும். உனக்கு நல்லது செய்றேன்ற பேர்ல நிக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா அலசி ஆராயணும். ஆனா, உங்களுடைய பேச்ச பார்த்தா கொஞ்சம் மெச்சூர்த்தனம் தெரியுது. ரொம்ப சின்ன பிள்ளையா எனக்கு தெரியல. ரொம்ப மெச்சூர்த்தனம் தெரியுது. ரொம்ப பகுத்தறிவான ஒரு பெண்ணா தான் தெரியுது. உங்கள தங்க பெண்ணுங்கிறத விட சிங்க பெண்ணுங்களாம். அந்த அளவு தான் நீங்க இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க எப்படி ஒரு உதாரணம் இந்த மக்களுக்குனாக்க, உங்க தெருவிலேயே நெறைய கேரம் போர்டு பிளேயர்ஸ் இருப்பாங்க. சதுரங்க விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. ஃபுட்பால் பிளேயர் இருப்பாங்க. வாலிபால் பிளேயர் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் நீங்க மிகப்பெரிய உந்துதல். ஓ! நம்மளுடைய திறமைய வெளிப்படுத்தினா இவ்வளோ தூரம் போகலாமா? அப்படின்ற ஒரு உந்துதல். பல வழி இருக்கு. படிப்பு, தொழில் இந்த மாதிரியான தனித்திறன்கள்ல வர்றது, இந்த மாரி பல வழிகள் இருக்கு இந்த சமுதாயத்த ஜெயிக்க. இதுல நீங்க இப்ப விளையாட்டுத் துறை மூலமா இந்த உலகமே உங்கள பார்க்குற அளவு வந்திருக்கீங்க. இந்த பார்வை உங்கள சார்ந்த, உங்கள போல அடிமட்டத்தில வாழ்ற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கும், நம்பிக்கையா இருக்கும். அவங்களும் வருவாங்க. அந்த விதத்தில உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, உங்கள திட்டுனவங்க, உங்கள மனசுக்குள்ற வஞ்சத்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு மாலை போட்டவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. இந்த சமுதாயம் எல்லோருமே நல்லவர்கள் கிடையாது. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதேபோல இப்ப உங்களுக்கு இந்த உங்களுடைய பொருளாதார குறை கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு இருக்கும். அத கண்மூடித்தனமா பயன்படுத்திறாதீங்க. அப்படியே போட்டு வைங்க. ஒரு 1 மாசம் பிளான் பண்ணுங்க என்ன பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் செய்யுங்க. இந்த தான தர்மம் இந்த விஷயம்லாம் வளர்ந்த பிறகு பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சகோதரர்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேயே அவங்க எதுவும் பண்ணல. அவங்களுக்கான ஒரு இடத்த நிலைநிறுத்திட்ட பிறகு தான் அவங்க செய்றாங்க இல்லையா? அந்த மாரி நீங்களும் உங்களுக்கான ஒரு இடத்த நிலைநிறுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் பத்தாது. அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். நீங்க படிக்கணும். இந்த போதையிலேயே இருந்துறக்கூடாது. படிக்கணும். இந்த விளையாட்டோட சேர்த்து அதிகாரம் என்னும் இடத்துக்கு நீங்க போயிடணும். ஏன்னா, இந்த இந்தியாவுல இந்த மாரியான சமுதாயத்து கையில அதிகாரம் போக்கூடாதுன்னே ஒரு கும்பல் பயங்கரமா வேலை செய்யுது. அதனால தான் நம்மள நெறைய விஷயங்கள்ல தடை பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் புரியிற மாரி ஒண்ணு சொல்றேனே, இப்போ லட்சுமி மேனன்னு வச்சுக்கங்க. அவங்க 10த் படிக்கிறப்ப தான் நடிக்க வந்தாங்க. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தவங்கள உதாரணமா சொல்றேன். 10த் படிக்கும்போது தான் நடிக்க வந்தாங்க. முதல் படமே ஹிட்டு. பெரிய பாப்புலர் நடிகை ஆயிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டாங்க. டிகிரி முடிச்சுட்டு, அவங்க ஒரு மதிக்கத்தக்க நடிகையா இன்னும் இருக்காங்க. அதேபோல நீங்களும் படிக்கணும். அதிகாரம் உங்க கைக்கு வர்ற மாதிரியான ஒரு படிப்பு எடுத்து படிச்சு, அதிகாரத்த கையில வச்சுக்கங்க. இப்ப இந்த மாரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல வேலையெல்லாம் கிடைச்சிரும். வேலையே கிடைச்சாலும் அதில முடங்கிடாதீங்க. மேற்கொண்டு படிச்சு ஐஏஎஸ், ஐபிஎஸ் இல்ல நீதிபதி இந்த மாரி ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வரணும்.
வந்தா தான் நம்ம எந்த தடையும் இல்லாம எல்லாருக்கும் செய்ய முடியும். நீங்க வடநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, புள்ளைங்கலாம் பெத்த பிறகு கூட ஒரு பொண்ணு ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வரணும். அது மட்டும் இல்லாம, இப்ப உங்கள சுத்தி உங்களுக்கு தெரியாத நெறையா தீய சக்திகள் உங்கள சுத்திக்கிட்டே இருக்கும். அதுல ஒண்ணு காதலும் வரும். இந்த வயசு காதல் வர வயசு தான். ஆனா அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஏன்னா, இந்த உலகத்துல சில பேரால மட்டும் தான் இந்த உலகமே போற்றும்படி வர முடியும். அவங்கலாம் அந்த மாரி சின்ன கூண்டுக்குள்ள அடைபட்டுட்டாங்கன்னா, அவங்களுடைய முன்னேற்றம் தடைபட்டுரும். அதனால அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க கவனம் செலுத்தாம, இந்த விளையாட்டு, படிப்பு இதுலயே இருங்க. அப்பத்தான் உங்கள போல இன்னும் கீழ இருக்கிற நெறைய திறமைசாலிகள் மேல வருவாங்க. இந்த எவ்வளோ தூரம் உங்கள தூக்கி வச்சு கொண்டாடுனாங்களோ இந்த மக்கள், ஏதாவது ஒரு சின்ன ரிமார்க் வந்துட்டா அப்படியே தூக்கி அத்தல பாதாளத்துல அடிச்சுருவாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இனிமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாவும், சிறப்பாவும் இருக்கணும். உங்களுடைய இந்த சாதனை எனக்கெல்லாம் என்னமோ நான் பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு எண்ணத்த உருவாக்குது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றி. நான்லாம் வயசு கடந்த எனக்கே இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்த குடுக்கும்போது, இந்த இளைஞர்களுக்கும், இன்னும் திறமையோட சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இந்த சமுதாயத்தால் எவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க. அது உங்களுடைய நாலேட்ஜில இருக்கட்டும் எப்பயுமே. உங்களுடைய செயலும், சிந்தனையும் எப்பவுமே நிதானமா இருக்கணும். அ இருப்பீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, நீங்க அவ்வளோ மெச்சூர்டா இருக்கீங்க. நான் உங்கள வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய விளையாட்டுகள் நெறைய பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுடைய ரசிகன்னே சொல்லலாம். நெறையா பார்த்துருக்கேன். நீங்க பெருசா வரணும் அப்படின்னும் எதிர்பார்த்துருக்கேன். வந்துட்டீங்க. அதில ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள். என்னன்னாக்கா, இந்த இப்ப ஒரு வீரர் சதுரங்க போட்டியில ஜெயிச்ச ஒரு வீரருக்கு 5,00,00,000 குடுத்துருக்கீங்க. ஆனா, கார்த்திகாவுக்கு வெறும் 25,00,000 தான் குடுக்குறீங்க. அந்த 5,00,00,000ல 10% கூட குடுக்கலையே சார். 10%ன்னா 50,00,000 ஆயிருக்கும். அது கூட குடுக்கலையே. ஏன்? இது கபடிங்கிறது என்ன அவ்வளோ இதுவா? நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். என்னன்னு? அது தனித்திறன் போட்டி. இது ஒரு குழுவா தானே ஜெயிச்சாங்க. அப்படின்னு ஒரு காரணம் வைக்கலாம். அது வந்து சமுதாயத்தில மேல இருக்கிற ஒரு குடும்பம். இவங்க இந்த கூட்டமே சமுதாயத்தில மேல இல்லாத ஒரு குடும்பம். ஊர விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம் இது. ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத அவங்களுக்கே அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு அட்ரஸ் தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சீங்க. ஆனா, இந்த உலகமே அந்த அட்ரஸ தேடுற அளவு அந்த கண்ணகி நகர கார்த்திகா உருவாக்கிட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே இந்த மாரி ஒரு போராடி ஜெயிச்சவங்களுக்கு, அவங்களுடைய வாழ்க்கை நிலை அடுத்த கட்டம் போராட்டமாவே இருந்துறக்கூடாது. அவங்களுக்கான நெறைய பொருளாதார பிரச்சனையில இருந்து நெறைய பிரச்சனைகள் சரியானா தான், அவங்க அடுத்த கட்டத்துக்கு முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில இந்த 25,00,000லாம் ரொம்ப கம்மி சார். நீங்க அத கொஞ்சம் யோசிக்கணும். நான் உங்கள 5,00,00,000 குடுங்கன்னு சொல்லல. 1,00,00,000 குடுத்துருக்கலாம்ல. அந்த 5,00,00,000ல 1/4% கூட கிடையாது. 1,00,00,000ங்கிறது. 1,00,00,000 1,4,00,00,000 குடுத்தா தான் 1/4%. அந்த 1/4% கூட வேணாமே. 1,00,00,000 குடுத்துருக்கலாமே. அப்பதானே அடுத்தடுத்த வீரர்களுக்கும் நம்மளுடைய திறமைய வெளிப்படுத்தினா, நம்மளுடைய இந்த சமுதாயத்திலேருந்து மாற்றம் வந்துரும். இந்த திராவிடங்கள்லாம் எதுக்கு போராடிட்டு இருக்கு? இந்த திராவிட கட்சிலாம். அடித்தட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும், அவங்களுடைய வாழ்வியல் மாறணுங்கிறதுக்காக தானே போராடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்வியல மாற்றலன்னா, அப்புறம் என்ன அரசு? அந்த 25,00,000 எங்க போகும்? யோசிச்சு பாருங்க. 25,00,000லாம் அப்படியே சாதாரண பணம். ஒரு 1,00,00,000 குடுத்தா, அவங்க அடுத்த கட்டத்துக்கான எல்லா விஷயத்துக்கான ஒரு உந்துதலா இருக்கும் அவங்களுக்கு. அதனால இந்த தமிழக அரசுக்கு மிக பணிவான வேண்டுகோள், அந்த கார்த்திகாவுக்கு 1,00,00,000 வழங்குமாறு பணிவோட கேட்டுக்கிறேன். உரிமையாவும் கேட்டுக்கிறேன். என்னோட வரி பணத்த எதுக்கோ அனாவசியமா செலவு பண்றீங்கல்ல, கார்த்திகாவுக்கு குடுங்க. 1,00,00,000 குடுங்க. நான் உரிமையா கேட்கிறேன். என்னோட வரி பணத்திலேருந்து குடுங்க. மேலும் இந்த கார்த்திகாவுக்கு கோடான கோடி நன்றியும், வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.